நடப்பாண்டு முதல் இந்தியாவிலிருந்து மேலும் 25,000 பேர் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள சவுதி அரேபிய இளவரசர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் ஆண்டுக்கு 2 லட்சம் இஸ்லாமியர்கள் இனி ஹஜ் பயணம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிரதமர் நரேந்திர மோடி சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் முன்னிலையில் முதலீடு, சுற்றுலா, வீட்டுவசதி, ஒளிபரப்பு ஆகிய துறைகளில் 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தொடர்பான வழிகாட்டு ஒப்பந்தத்திலும் சவுதி அரேபியா கையெழுத்திட்டது. இதனைத் தொடர்ந்து மோடியும் முகமது பின் சல்மானும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சல்மான், சவுதி அரேபியாவின் நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவுக்கு பயங்கரவாத எதிர்ப்பில் அனைத்து ஒத்துழைப்பும் அளிக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியாவில் விவசாயம், உற்பத்தித்துறை, எரிசக்தி, பெட்ரோகெமிக்கல், உட்கட்டமைப்பு உள்பட பல்வேறு துறைகளில் 3,12,000 கோடி ரூபாய் அளவுக்கு சவுதி அரேபியா முதலீடு செய்துள்ளதாக கூறிய சல்மான், மேலும் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய உள்ளதாக கூறினார். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று நடப்பாண்டு முதல் இந்தியாவிலிருந்து மேலும் 25,000 பேர் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள ஒப்புதல் அளித்த இளவரசர், அதன் மூலம் ஆண்டுக்கு 2 லட்சம் இஸ்லாமியர்கள் இனி ஹஜ் பயணம் செய்ய முடியும் என்றார். மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியாவைச் சேர்ந்த 850 கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் சவுதி அரேபிய இளவரசர் தெரிவித்துள்ளார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, சவுதி அரேபியா இந்தியாவின் மதிப்புமிகுந்த நட்பு நாடு என்றார். சர்வதேச சூரிய மின்னுற்பத்தி கூட்டமைப்பில் சவுதி அரேபியா இணைந்துள்ளதை வரவேற்பதாக கூறிய மோடி, எரிசக்தி பாதுகாப்பில் சவுதி அரேபியா இந்தியாவின் மிக முக்கிய கூட்டாளி என்றார். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றும் என்றும் மோடி குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை அவரது மாளிகையில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் நேற்றிரவு சந்தித்து பேசினார். அப்போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் வி.கே. சிங், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.